கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. யாத்திரையாகவும் 11:3 அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தருடைய கண்களிலே தயை கிடைக்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே எகிப்தியர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் ஒடுக்குனாங்க, நெருக்குனாங்க, ஆளோட்டிகள் நிமித்தமாக மிகவும் கஷ்டப்படுத்தினாங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில் போடு என்று அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கத்தை கொடுத்தார்கள். ஆனால் அதே பார்வோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தயை பாராட்டினார். பஸ்கா அடிக்கப்பட்ட பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொன் ஆபரணங்களையும் வெள்ளி ஆபரணங்களையும் தேசத்தில் இருக்கிற உச்சிதமான காரியங்களை கொடுத்து அவர்களை வழி அனுப்பினார் என்பதை வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது. அதே போல் தேவ பிள்ளைய நமக்கு ஒரு மனுஷ தயவு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழுவதற்கும் அவர் மனுஷ தயவிலே வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தயவு தேவை, மனுஷ தயவு தேவை. ஆகவே யார் உங்களை ஒடுக்கினார்களோ, நெருக்கினார்களோ, கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு தயவு செய்கிற காலங்கள் வெகு சீக்கிரத்தில் வரும். அதில் வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருவையும் அவனிடத்தில் சமாதானமாய் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்வதைப் போல மருத்துவச்சிகள் கூட இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொள்ளாமல் தயபாராட்டின அந்த குடும்பத்தை செழிக்க பண்ணின தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலங்களும் போரிடமெல்லாம் மனுஷ தயவை ஏற்படுத்தினவர். உங்களுக்கு இந்த பூமியில் தேவ தெய்வம் மாத்திரமல்ல, மனித தெய்வை ஏற்படுத்தி நீங்கள் போகிற வருகளெல்லாம் முக்கியமான காரியங்களிலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தந்து தேசத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கும் தேவ தயவு, அதிகாரியுடைய தயவு, மனுஷ தயவு உண்டாகி இவரை மேன்மை யோசேப்புக்கும் மனுஷுடைய அதிகாரி தயவு உண்டானதைப் போல அந்த தெய்வம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. யாத்திரையாகவும் 11